சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த காய்கள் எல்லாமே எடுத்து வைக்காம அப்படியே நைட்டு வச்சுட்டு படுத்துட்டேன். காலைல எந்திரிச்சதுமே சூடா ஒரு கப் காஃபிய போட்டு குடிச்சிட்டு விறுவிறுன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட்டு இந்த காய் எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பாக்ஸில ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடயே சேர்த்து லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நாத்தனார் வீட்ல இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க காயெல்லாம் கட் பண்ணி குடுத்தாங்க. சமையல் வேலையெல்லாம் விறுவிறுன்னு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்க ஒரு 3 மணிக்கெல்லாம் வீட்லேருந்து கிளம்பிட்டோம். மாஸ்டர் 4:00 ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ என்ன ஃபங்ஷன் அப்படின்னா 100 மணி நேரம் 100 பேர் சேர்ந்து தொடர்ந்து விடாம வந்து சிலம்பம் சுத்தணும். இதுதான் கான்செப்ட். இதை தொடங்கி வைக்கிறதுக்காக மகேஷ் அன்பில் பொய்யாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தொடங்கி வச்சாங்க, குழந்தைங்க சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து ஒரு 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் நடந்துகிட்ருக்கும். ஸோ இது பாப்பாவுக்கு டைமிங் எப்பப்போ வரும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இனிமேல் தான் மாஸ்டர் சொல்லுவாங்க. அதை பொறுத்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவளை கூட்டிட்டு போகணும். பாப்பா 1 மணி நேரம் சுற்றினாலே டயர்ட் ஆகிட்டா, அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் தொடர்ந்து 1 மணி நேரம் சுற்றுறது. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி புண்ணாகிற மாதிரி ஆகிடுச்சு, செவன்னு. அதுக்கப்புறம் மெடிக்கல் டீம் இருந்தாங்க, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க.